இந்த மாதிரி குலோப் ஜாமுன் செஞ்சு சாப்பிட்டுருக்கீங்களா? முதல்ல குலோப் ஜாமுன் பாக்கெட்டை கட் பண்ணி பேசன்ல கொட்டிக்கலாங்க. மாவு கட்டியா இருந்தா கை வச்சு உடச்சு விட்டுருங்க. ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பால் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி பிசைஞ்சிக்கலாங்க. ஃபர்ஸ்ட் டைம் குலோப் ஜாம் பண்றேன், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஒரு வழியா பிசைஞ்சு முடிச்சாச்சு. இங்க பாருங்க பால்கோவா மாதிரி இருக்குல்ல. ரெடி பண்ண மாவு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சிடலாங்க. அப்புறம் கேஸ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்துல 2 டம்ளர் தண்ணி ஊத்திக்கலாங்க. உங்களுக்கு எவ்வளவு ஜீரா தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊத்திக்கங்க. சுகர் பாத்தீங்கன்னா 1/2 கிலோ சேர்த்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ ஆட் பண்ணிக்கங்க. கொஞ்சமா ஏலக்காய் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க, அப்ப சக்கரை சீக்கிரமா கரையும். அது ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு விடுங்க. கையில ஆயில் அப்ளை பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவு உருண்டை பிடிச்சிக்கலாங்க. உருண்டை பாத்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாவே பிடிங்க. ஒரு வழியா உருண்டை பிடிச்சி வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம உருட்டி வச்ச மாவை ஒன்னா கடையில போட்டுக்கலாங்க. நீங்க போட சொல்ல மொத்தமா போட்டுறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமா போடுங்க. ஒன்னு ஒட்டாத மாதிரி போடுங்க. அப்பதான் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு வாட்டமா இருக்கும். ரொம்ப நேரம் விடுங்க, அப்பதான் நல்லா ப்ரௌன் கலர்ல வரும். இந்த அளவு ப்ரௌன் கலர்ல வந்தா ஓகே தான், எடுத்துக்கலாங்க. இங்க பாருங்க எவ்வளவு ப்ரௌன் கலர்ல இருக்குல்ல. இந்த மாதிரி இருந்தாலே போதுங்க. ஃபர்ஸ்ட் டைம் பண்றதால மாவு கொஞ்சம் பெருசா ஊட்டிட்டேங்க. நீங்க கொஞ்சம் சின்னதாவே உருட்டிக்கங்க, அப்பதான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஜீரால ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. 3 மணி நேரம் கழிச்சு திறந்து பார்த்தா ஷாக் ஆயிட்டங்க. எவ்வளவு பெருசா வந்திருக்கு பாருங்க. உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் காட்டணும்ல. இப்ப பாருங்க எப்படி இருக்குல்ல. வீடியோ பாக்குறவங்க மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. பாருங்க எவ்வளவு அழகா வருதுல. இது பாத்தீங்கன்னா நான் செஞ்சேன்னு சொன்னா நம்பவே மாட்டாங்க யாருமே. உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லுவா, எனக்கு பாத்தீங்கன்னா கேஸ் ஆன் பண்ண தெரியாது. டேஸ்ட் பாத்தீங்கன்னா அல்டிமேட்டுங்க. இந்த குலோப் ஜாமுன் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க மறக்காம.